Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா monetizationல செகண்ட் ஸ்டெப்ல வரக்கூடிய எரர் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நிறைய फ्रेंड्स வந்து கேட்டே இருப்பாங்க இது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நம்ம பண்ணிருப்போம். அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிரலாம். பொதுவா வந்து என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஆக்டிவேட் தமிழ் அப்படிங்கற ஒரு சேனல் அவங்க வந்து மெம்பரா வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அக்கா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ரன் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னது 1 இயராக என்னமோ சொன்னாங்க. அவ்வளோ நாள் ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து எல்லாமே எதுவுமே கிடைக்கல. ரொம்ப வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் மானிட்டைசேஷனுக்கு எல்லாமே இதாகியும் எனக்கு செகண்ட் ஸ்டெப்பில் வந்து மறுபடியும் எரராக வந்திருக்கு. அவ்வளோதான், இனிமேல் எனக்கு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணி கொடுங்க அந்த மாதிரி வந்து கேட்டாங்க. எனக்கு என்னென்னா நம்ம யூடியூபர்ஸுக்கு தான் தெரியும் ஒரு இன்னொரு யூடியூபரோட கஷ்டம் எப்படி இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வீடியோ வந்து போடுவோம். எல்லாமே நம்ம போட்டுட்டு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் எரர் வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 வீக்கில் நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் சொல்கிறதா என்னோட மெம்பராக வந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி நான் செஞ்சு கொடுக்கவே மாட்டேன். நான் ஜஸ்ட் வந்து கைட் பண்ணுவேன். அவங்ககிட்ட ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாங்கிட்டு நெக்ஸ்ட் இதை பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லி அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் சால்வ் பண்ணிட்டோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராப்ளம் பார்ப்போம். அதுக்கப்புறமா இதே மாதிரி வேற என்னென்ன இஷ்யூ எல்லாம் வரும், அதுக்கு என்னென்ன செய்யணும் அதுவும் பார்க்கலாம். அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப நாளாவே ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டன் வந்துடும், செகண்ட் ஸ்டெப் டன் வந்துடும், தேர்ட் ஸ்டெப்ல தான் நமக்கு வந்து அந்த மாதிரி ப்ரோக்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு 2 டேஸில் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸுக்குள்ளாடி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்லேயே இவங்களுக்கு வந்து ப்ரோக்ரஸ் அந்த மாதிரி வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு மொபைலில் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும், லேப்டாப்பில் பண்ணும்போது சரியாயிரும் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா லேப்டாப்பில் வந்து செட் பண்ணி பார்த்தோம், அவங்களுக்கு எதுவுமே நடக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட ஃபர்தர் அவங்களுக்கு அந்த மெயில் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு AdSense அக்கௌண்ட் வந்து இருக்குது. அவங்க திரும்ப ஏதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது அப்படியே மாறி எரர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. என்னென்னா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து AdSense அக்கௌண்ட் இருக்குன்னு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பில் எரர் வருதுனாலே உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு AdSense அக்கௌண்ட் வந்து இருக்குது. அதுதான் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ நான் அவங்ககிட்ட அடுத்தது என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓகே உங்களுடைய இது நீங்கள் மெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி AdSense அக்கௌண்ட் இருக்கிறதுல உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து டெலீட் பண்ணலான்னு. ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா அவங்க நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இதோட அதாவது கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து அதில் வந்து இருந்துச்சு. பட் அதோட என்ன சொல்கிறது ஃபுல்லாக அந்த மெயில் என்னது அதோட பாஸ்வேர்டு என்னது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எப்போவோ அது வந்து தெரியாமல் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நமக்கு மெயில் ஐடியும் தெரியாது பாஸ்வேர்டும் தெரியாது அப்படின்னா நம்மளால் வந்து அதை டெலீட் பண்ணவே முடியாது. ஆனால் இப்போ சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் எரர் வந்து வருது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு AdSense அக்கௌண்ட் இருக்குது. அந்த AdSense அக்கௌண்ட்டோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க, பழையது ஒன்று இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு கூகுள் AdSense நம்ம டெலீட் பண்ணால் போதும், நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செகண்ட் ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் இன் AdSense அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழையதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்றை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஆனால் இவங்க கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இவங்களுக்கு வந்து என்னன்னா அதோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே தெரியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா அப்புறம் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் இன் AdSense, அது பக்கத்தில் இன்னொன்று உங்களுக்கு வந்து இருக்கும் சேஞ்ச் இன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதில் வந்து என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் அசோசியேஷன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசாக ஒரு மெயில் ஐடி, அதாவது நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய மெயில் ஐடி எதுவுமே இல்லாமல் வேற ஒரு பேரில், நம்மளோட பேரில் இருக்கக்கூடாது, வேறு யாராவது நம்ம வீட்டில் இருப்பாங்கல்ல அவங்க பேரில் நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லிங்க் பண்ண போகிறோம். அதுதான் சேஞ்ச் இன் அசோசியேஷனில் நம்ம வந்து பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஓரில் தான் சொல்கிறேன். பட் வந்து நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு புதுசாக வந்து ஒரு மெயில் ஐடி உங்களோட டீட்டெயில் இல்லாமல் வேற ஒரு டீட்டெயில் எல்லாம் கொடுத்து எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மெயில் அக்கௌண்ட். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இந்த நம்ம எந்த மொபைலில் பண்ண போகிறோமோ அந்த மொபைலில் அந்த மெயில் ஐடி அந்த கூகுள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு சேஞ்ச் இன் அசோசியேஷன் வந்து கொடுக்கணும். கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மகிட்ட வந்து கேட்கும், உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து AdSense அக்கௌண்ட் இருக்கா அந்த மாதிரி வந்து கேட்கும். அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம கொடுக்கணும் அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் இன் பண்ணும்போது. ஏன்னா நம்ம வேற ஒரு தங்களோட பேரில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதனால. ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்போ நமக்கு வந்து நம்ம மொபைலில் எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிப்போம்ல, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு AdSense வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம் புதுசாக.
அந்த மாதிரி பண்ணி நீங்கள் அதில் பண்ணிட்டு லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே வந்து ஒரு நாளில் 2 நாளில் சரியாகும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து சீக்கிரமே சரியாயிரும். ஒருவேளை வந்து 2 days 3 days அந்த டைம் எடுப்பாங்க. அது என்ன வெரிஃபை பண்ணணும்ல அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் ஸ்டெப் வந்து டன் வந்து வந்துடும். ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்த ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சரியாயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து எங்கிட்ட சொன்ன வார்த்தைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீ எதுவுமே பண்ண முடியாது இதில், அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு மானிட்டைசேஷனும் எனேபிள் ஆயிடுச்சு. எனேபிள் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். இது வந்து ஒரு ப்ராப்ளம். இன்னும் வந்து என்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும்னு பார்க்கலாம். இதுதான் மேக்ஸிமம் மெயினாக வரக்கூடியது. ஆல்ரெடி ஒரு AdSense அக்கௌண்ட் நம்ம தெரியாமல் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால வரக்கூடியது. வேற என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறமா, அதாவது மானிட்டைசேஷன் கூட கிடைச்சதுக்கு பிறகு ஒரு சில பேருக்கு என்ன நடக்கும்னா ஐடி வெரிஃபிகேஷன் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் வந்து சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சரியாக வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த காரணத்தினால கூட உங்களுக்கு வந்து எகெயின் வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து எரர் வந்து வரலாம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இதில் எதை பண்ணலையோ அதை பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் ஆயிடும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் 3 தடவைக்கு மேலே பண்ணிட்டேன், அதோட சான்ஸ் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ நம்மகிட்ட இருக்க ஒரே சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்ப் மட்டும்தான். அதாவது அந்த யூடியூப் டீம் ஹெல்ப் இருப்பாங்கல்ல, அவங்களும் நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அப்போ வந்து அவங்க உங்களுக்கு லிங்க் அது மாதிரி சம்திங் கொடுப்பாங்க. கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மறுபடியும் வந்து அந்த செகண்ட் ஸ்டெப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.